பிரதிபலிக்கிறது என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் குடும்ப அமைதி என்பது என்னவென்றால், நம்முடைய குடும்ப உறுப்பினர்களிடையே பிணக்கு இல்லாமல் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பிணக்கு இருக்கும் என்பது உண்மைதான். அதாவது பிணக்கு என்பது சிறிய அளவில் இருக்கிறதா, பூதாகரமாக இருக்கிறதா என்பதுதான் இங்கே செய்தியை தவிர, பிணக்கு இல்லாமல் எந்த குடும்பமும் இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல பிணக்கு இல்லாமல் எந்த குடும்பமும் இல்லை. ஆனால் ஒருவர் ஞானம் பெற்றுவிட்டார், அறிவின் தெளிவு பெற்றுவிட்டார் என்பதற்கான அடையாளமே அவருடைய குடும்பத்தில் அவர் எப்படி பிணக்கில்லாமல் அந்த குடும்ப கட்டமைப்பை நடத்துகிறார் என்பதுதான். அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக சொல்கிறார், ஒருவர் ஞானம் பெற்றுவிட்டார், அதனை அளப்பதற்கான கருவி என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது வேறொன்றும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் எப்படி பிணக்கில்லாமல் அவர் வாழ்க்கை நடத்துகிறார் என்பதுதான் என்று குறிப்பிடுகிறார். எனவே ஒருவர் ஞானம் பெறுவதற்கான சிறந்த வழி முதலில் தன்னுடைய குடும்பத்தை அமைதியாக ஆனந்தமாக நடத்த